Good morning, sir. Good morning, everyone. Okay, let's start. Almost we have 26 people. Anybody யாராவது ஜாயின் பண்ணாம டேல நம்ம கொஞ்ச நேரம் கிளாஸ் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அலோவ் கொடுத்துக்கலாம். இது யூஸ்வலாக நீங்க வந்து காலேஜ் மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஜிமெயில் காமனான ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதால என்னால கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தவங்கள தான் வந்து அலோவ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். Share your entire screen. Yes, I think now everyone see my screen. Yes, yeah, now it will be fine. So today we are going to discuss some few definitions in the distinct couple, and then the couple per unit twist. There are two topics we are going to discuss. The first thing is the few definitions. So few the definition and couple per unit twist. This is the thing we are going to see. Couple per unit twist. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் வந்து 2 மார்க் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வரும். இந்த கப்புள் பர் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இது 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா அதை வந்து ஒரு 16 மார்க் கூட கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுதான் என்னன்னா இன்னைக்கு பார்க்க போறது. ஒரு நிமிஷம் யாரோ வந்திருக்காங்க, நம்ம அளவு கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் இட்ஸ் ஆல் சிஸ்டம். ஃபைன், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இதில் ஃபியூ டெஃபினன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வாட் டு யூ மீன் பை த மொமெண்ட். ஸோ வாட் இஸ் த மொமெண்ட்? The first definition, MOMENT. What is the moment? Suppose நம்ம ஒரு irregular shape எடுத்துக்கிட்டோம்னா, like you can take any shapes, any object, or you can take any another shape. நான் இந்த மாதிரி ஒரு irregular shape எடுத்துக்கிறேன். இதனுடைய சென்டர் பாயிண்ட் ஆர் சம் எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் இங்க வைக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னா, இது வந்து ஓன்னு வச்சுக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எட்ஜில் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் தரேன். ஸோ த ஃபோர்ஸ் இஃப் இட் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எங்க வைக்கிறேன்னா, இஃப் இட் இஸ் ஆக்டிங் ஆன் த at the sum top of this object. இந்த ஆப்ஜெக்ட் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 எடுத்துக்கிறோம். நான் இங்க கொடுக்குற ஃபோர்ஸ் F. So this you can call in general applied force, or you can call this is a capital F. This is a force equal to ME, whatever it may be. It's an external force we are giving to this object. அப்படின்னா the line of action of force எங்க இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல, this is a line of action of the force. உங்களுக்கு எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். அப்பனா what is the perpendicular distance between the point of interest and the line of action of the force? Now in the distance the perpendicular distance. So you can call this distance is t. So here now we can define what is the moment of the force. So the moment of the force, how you can define means the small m, or sometimes they will use the capital M. This is a moment of the force. You can call the moment of the force is equal to how you can define it. Yeah, என்னாச்சு? ஒரு பையனுக்கு ஜாயின் ஆகல சார் லிங்க். அதுக்குதான் 10:30 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் லேட்டா வராங்க? ஓகே ஃபைன், அவனுக்கு கொடுத்துட்டேன்.
ஏன்னா நம்ம இடையில பிரேக் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம இன்னும் கப்பல் பர் யூனிட் டிப்ஸ் நடத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு டைம் கிடைக்காது. So how you can define the moment of the force means the product of the force time the perpendicular distance between the point of interest and then the line of action of the force. இதுதான் என்னன்னு சொல்லணும்னா perpendicular distance. Why it is called perpendicular distance means ஏன்னா the line of action of the force-க்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள அந்த பர்பெண்டிகுலர் லைன் என்னன்னா d, அந்த டிஸ்டன்ஸ் டைம் the action of the force. இந்த ப்ராடக்ட் தான் என்ன சொன்னா the moment of the force. இதுதான் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினிஷன். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஃபார் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் யூனிட் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா த நியூட்டன், த டிஸ்டன்ஸ் யூனிட் என்னன்னு தெரியும்னா மீட்டர். திஸ் இஸ் அ நியூட்டன் மீட்டர், வி கேன் கால் இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாட் இஸ் அ கப்பல். ஸோ யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் அ கப்பல். சப்போஸ் நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். யூ கேன் டேக் எனி ஆஃப் த ஆப்ஜெக்ட் லைக் மேபி நான் ஐ கேன் டேக் திஸ் ஆப்ஜெக்ட், ஒரு லைன் ஆர் ஒரு ஸ்டிக்கர் சம்திங் எடுத்துக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே கொடுக்குறேன். அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஈக்குவல் ஃபோர்ஸ் இங்க வந்து 10 நியூட்டன் கொடுத்தேன்னா இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் இங்கேயும் நான் என்ன செய்யறேன்னா இந்த 10 நியூட்டன். இது பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ட்லயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கிட்டேன்னா இதுதான் நம்ம என்ன சொன்னா கப்பல். இது ஏன் கப்பல்னு சொன்னா கப்பல்னாலே யூஸ்வலா நம்ம டே டு டே லைஃப்ல கப்பல்னா ஒரு ரெண்டு பேர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்த லவர்ஸ் வந்து கப்பல்னு சொல்லுவோம். ஸோ அது ஜென்ரலா யூஸ் பண்றது இது. பட் இங்க கப்பல்ங்கிறது என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறதால தான் இது என்னன்னு சொன்னா கப்பல்னு சொல்லுவோம். பட் இட் வில் ஆக்ட் அஸ் டிஸ்டன்ஸ் டி ஆன் த சேம் ஆப்ஜெக்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த சேம் ஆப்ஜெக்ட்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இடையில அதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்பால் இது ஆக்ட் ஆனா அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆனா மட்டும்தான் இது கப்பல்னு சொல்லுவோம். சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனா அது கப்பல்னு சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இதை வந்து இசட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஃபோர்ஸ் என்னென்ன ஆகுதுன்னா இதை வந்து 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுது. இன்னொரு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுது அட் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி அந்த சேம் ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த கப்பல்னு சொல்லுவோம். அப்படின்னா கப்பல் மொமெண்ட் ஆஃப் த கப்பல் அப்படி at a point, suppose we can call this point A, this point is B. இது வந்து the force at a point B ன்னு கூட வச்சுக்கலாம், FB, the force at a point FA. So what is the FA equal to FB? The condition it has to satisfy for the couple, it has to FA equal to FB. What is the moment of the couple of the point A அப்படின்னு கேட்டீங்கன்னா the moment of a force at A or B என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டோடைய மொமெண்ட் ஈக்குவல் தான். ME மொமெண்ட் at a point A equal to moment at a point B. யூஸ்வலா நம்ம இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா the force time the perpendicular distance. இங்க பாத்தீங்கன்னா the force இதனுடைய perpendicular distance பாத்தீங்கன்னா the D. அப்பனா at a point B equal to we can call the force FB perpendicular distance T at a point A equal to the force at a point B in actorna FA the perpendicular distance T. This is the moment of the couple. நம்ம என்ன செய்யலாம்னா we can define it using the same moment. இதை மட்டும் மறந்துடாதீங்க, the unit it should be same Newton per meter square. இதுதான் கப்பலுக்கான டெஃபினிஷன். So equal and opposite forces are acting at a separate distance. The next பாத்தீங்கன்னா what is a torque. So next definition we should know what is a torque. இதுதான் important definition. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா couple per unit is பார்க்க போறோம். Suppose if the rotating force acting on the axis acting on the object with a fixed axis, we can call it a torque. Like you can take some rounded shape object. நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னு வச்சுக்கன்னா இது லைக் சிலிண்டரோட ஒரு எஜின் கூட வச்சுங்க. யூ கேன் கால்
this is because சிலிண்டரோட பாட்டம் இல்லைன்னா டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா it will be looking like ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இது எப்படி வருது? ஓகே, எஸ். நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா இந்த சர்க்கிளோட சென்டர் ஆக்சிஸ் வந்து என்னன்னு சொல்லலாம், ஒரு இசட் ஆக்சிஸ். யூஸ்வலா ஐ கேன் டிரா இட். இட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் திஸ் ஸ்கிரீன் ஆர் பிளேன் ஆஃப் திஸ் பாப்பர். இது எப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஒரு ஓன் குறிச்சிக்கலாம். அந்த ஆக்சிஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், இசட் ஆக்சிஸ் கூட வச்சுக்கலாம். இது இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்ன ஃபோர்ஸ்னா ஒரு ஃபோர்ஸ் இங்க கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் வந்து F1 கொடுக்குறேன். அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஈக்குவல் ஃபோர்ஸ். இது ஃபோர்ஸோட வேல்யூ மாத்தல. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இது என்ன ஆகும்னா இந்த சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கறதால இந்த சர்க்கிள் ரொட்டேட் ஆகும். அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிட்டேன்னா ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த பாயிண்ட் ஏ the radius is r. அதே போல பாத்தீங்கன்னா from the center of the circle to the point b, it's again its radius is r. The force is acting at a point b, F. They should be equal and opposite to the force acting on the point a. That force is also F. Now, what does the torque means here? With the fixed axis O, the product of the one of the force time the perpendicular distance is called a torque. So usually torque எப்படி சொல்லணும்னா the tau ன்னு சொல்லுவோம். It is a vector quantity. So அது எப்படி சொல்லணும்னா the radius vector r times the f. அப்படின்னா torque about the point A with respect to the axis O or z axis என்னன்னு கேட்டீங்கன்னா r cross f. இதுதான் நம்ம என்ன சொன்னா torqueன்னு சொல்லுவோம். நம்ம டார்க் வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ. ஈவன் யூ கேன் டிஃபைன் த டார்க் ஃபார் த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். லைக் சப்போஸ் இங்க வந்து உங்களுக்கு ஒரு நெட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு போல்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மரப்பலகையில ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. நான் என்ன செய்யணும்னா ஒரு டார்க் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஒரு டார்க் ரேஞ்சை வச்சு லைக் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், அது ஃபிக்ஸ் ஆகுற போல இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யறேன்னா இங்க வந்து அதை வந்து இப்ப ஓபன் பண்றேன், அதை ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுங்க. இங்க வந்து என்னன்னா ஃபோர்ஸ் கொடுத்து நான் கீழே அழுத்துறேன், FA அப்ளைட் ஃபோர்ஸ். அப்படின்னா தான் இது ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு என்னன்னா அந்த நெட் போல்ட் வந்து உங்களுக்கு சுத்திக்கிட்டே வரும், ஈஸியா கழட்டலாம். லைக் இமேஜின் விகான் போர்டு இல்லைன்னா நம்ம என்னன்னா அந்த லாரி வீல் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு அந்த டார்க் ரேஞ்ச் வச்சு மேல ஏறி நிப்பாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு நெட்டா கழட்டுறதுக்கு யூஸ்வலா என்னன்னா அந்த டயரை கழட்டணும், ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் இருந்துச்சு. அப்படின்னா இங்க என்னன்னா about this point we can call this point is O. This distance you can call D. This is the applied force. Now what is the torque acting on this object என்னன்னு கேட்டீங்கன்னா the torque will be here. The given torque is the force times or the perpendicular distance D cross the force, applied force. So you can define not only the rotating object. Suppose in the மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஃபைன் பண்ணனா what is the torque நீங்க டிஃபைன் பண்ணலாம் with respect to the rotation axis. here வந்து என்னன்னா rotation axis. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. the coupleல வந்து அந்த மாதிரி நம்ம ஆக்சிஸ் எதுவும் டிஃபைன் பண்ணல. in general what is the moment of the torque na you can just take the what is it, the modulus of the quantity, the magnitude of the torque, that should be equal to again or F. This is because நம்ம இந்த மாதிரி எடுத்தனா the magnitude எடுத்தனா யூஸ்வலா என்ன சொன்னா or F the sin, the cross product எப்பவுமே என்ன சொன்னா sin theta ல ரெஃபர் பண்ணுவோம். the angle between the radius vector the force எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா it will be 90 degree. இங்க தீட்டாக்கு வந்து 90 degree சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா that will give or F sin 90 degree. So you know what is a sin 90 value? What is a sin 90? It is equal to 1. That is we know the sin 90 degree. It will be equal to 1. The magnitude of the moment of the torque, it will be, it's simply R cross F. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 definition. So இதுல ஏதாவது இப்போ கொஸ்டின் இருந்தா கேளுங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா totally the couple per unit twist. அதாவது before starting the torsional pendulum we have to know what is the couple per unit twist. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம்.
ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எஸ் we have. அதுக்கப்புறம் இது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் டார்ஷனல் பெண்டுலமா இருக்கும். இதனுடைய டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டெரிவேஷன். இதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா the twisting couple on a wire. இது யாரோ வந்திருந்தாங்கன்னா நம்ம அளவு கொடுத்துட்டு திரும்ப வந்துடலாம். ஸோ இன்னும் எத்தனை பேர் வெளியில் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல. எஸ், ஓகே. நவ் கண்ட்ரோல் என் ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். Now we are going to look at the topic twisting couple on a wire. So here we are going to see that topic twisting couple on a wire. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து ஜூம் பண்ணி ஒரு இது வரைஞ்சிக்கலாம். அதாவது ஒரு ஒயரை வந்து ஜூம் பண்ணிட்டு அந்த ஒயர் எப்படி இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதை மட்டும் இங்க டயக்ராமா டிரா பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன செய்யறேன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது எடுத்துக்கலாம். எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யறேன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஜஸ்ட் ஜூம் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா இது அப்படியே இதை செலக்ட் பண்ணிட்டு நாம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ஷன் பண்ணிட்டு யூ கேன் காப்பி இட். ஸோ Control D, Control C, Control V. Yeah, it's working. நான் என்ன செய்யறேன்னா இதை கொஞ்சம் கேடே வச்சுக்கலாம். Yeah, now it's looking like good. இது என்னன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த ஒயர். இதாச்சுங்க இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒயரை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்க இதை நான் எடுத்துக்கிறேன். Yeah, now it will be fine. Okay, இதை மட்டும் எடுத்து yes, it will be fine. Yeah, now it will be fine. நான் என்ன செய்யறேன்னா இந்த இதை நாம எடுத்துக்கிட்ட அந்த ஒயரு, இந்த ஒயருக்கு வந்து ஜஸ்ட் we can define the various quantity first. நான் என்ன செய்யறேன்னா இந்த எண்டை வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிறேன். This is a end one. You can call this end is fixed. This is fixed end. இது பாத்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணலாம். It's free to rotate. Rotate about its axis. அப்படின்னா அந்த ஆக்சிஸ் எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா you can define that axis here, the axis of the rotation. This is the axis. இது டாட்டல் லைனா மாற்ற முடியாது. There are no option for that. So இதுதான் என்னன்னா the axis of the rotation, the axis of the rotation of the axis object. இல்லைன்னா நான் அதை அழகாக ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். So you can just take this as the axis of the rotation of the axis here. This is the axis of the rotation. You can define this as the z axis. So உங்களுக்கு என்ன ஆகுனா என்னுடைய லைன் நேரா இல்லை, but you can assume this line is straight line.
இப்போ என்னன்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன் வந்து அதனுடைய ரேடியஸ் ஆஃப் த ஒயர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆர். திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் த ஒயர். த லென்த் ஆஃப் த ஒயர் யூ கேன் டேக் இட் அஸ் எல். இது ஒரு எண்ட் என்னன்னா ஃபிக்ஸ்டு எண்ட். அதனால நான் இது என்ன லைக் இதை வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க என்ன இமேஜின் பண்ணலாம்னா இங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இது இருக்கு. இங்க வந்து ஒரு ஒயரை தொங்க விடுறேன். இந்த ஒயரோட லென்த் எல். நான் என்ன செய்யறேன்னா இந்த அதர் எண்டை பிடிச்சி ரொட்டேட் பண்றேன். லைக் மீன்ஸ் நான் வந்து ஒரு கப்பல் தரேன், ஒரு முறுக்குறேன்னு வச்சுக்க. அதை முறுக்குறேன். அதுதான் நம்ம இங்க என்னன்னா அந்த ஒயர் வந்து யூஸ்வலா எவ்வளோ இதனுடைய சைஸ் இருக்குன்னா 3 மில்லிமீட்டர் டயாமீட்டர், 3 to like 5 mm டயாமீட்டர். நம்ம லேப்ல யூஸ் பண்ற ஒயரோட டயாமீட்டர் அப்ராக்சிமேட்டா 3 mm தான் வரும். அப்படின்னா அதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்ஸ் இருக்கும். இது ஹாலோ ஒயர் கிடையாது. இங்க வந்து நான் சென்டர்ல வரைஞ்சிருக்க சர்க்கிள் வந்து தான் அதனுடைய யூசஸ் சொல்ல போறேன். யூஸ்வலா இது சாலிட் ஒயர், லைக் அயன் ஒயரா இருக்கலாம், பிராஸ் ஒயரா இருக்கலாம். ஏதோ ஒரு ஒயர் இப்ப நம்ம லேப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஜூம் பண்ணி இங்க காமிச்சிருக்கோம். ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு எண்டுல என்ன ஆயிருக்குன்னா கப்பிள் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த கப்பிள் எப்படி ஆக்ட் ஆகுனா யூ கேன் கிவ் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன் திஸ் டைரக்ஷன், த அதர் ஃபோர்ஸஸ் திஸ் டைரக்ஷன். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த அதர் எண்டுல ஃபோர்ஸ் தரதால இட் கேன் ரொட்டேட். அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபோர்ஸ் தரதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் சூஸ் பண்றேன். அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன்னா இந்த ஹியர் இந்த எட்ஜ்ல ஒரு ரெஃபரன்ஸ் லைனை சூஸ் பண்றேன். இந்த லைனை வந்து என்னன்னு வச்சுக்கோங்கன்னா இது இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. நான் கப்பல் தந்த பிறகு என்ன ஆகுனா இதனுடைய இங்க போடுறதுக்கு பதிலா நம்ம சைட்ல போட்டுக்கலாம். ஏன்னா அது சென்டருக்கு நேரம் இருக்கிறதால வேணா உங்களுக்கு என்ன செய்யலாம்னா இந்த லைனை வந்து இப்போ ரெஃபரன்ஸ் லைனை வச்சுங்க. You can take this line is a reference line. Yes, இதை வந்து என்ன சொல்லணும்னா இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிறீங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிறீங்க. இதுல வந்து சென்டர்ல வந்து சென்டர்ல வந்து ஒரு லைனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. இங்க சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அது வந்து PQ அல்லது ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிங்க. இதனுடைய இந்த பாயிண்ட் வந்து Qன்னு வச்சுக்கலாம். The center of the wire, the bottom of the center of the wire P, the top center of the wire is Q. Now this point is A, this point is B. இங்க வந்து B. Now நான் கீழே பிடிச்சு முறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல நாம ஃபிக்ஸ்டா வச்சிருக்கேன், கீழே வந்து என்ன செய்யறேன்னா ஒரு கப்பல் தரேன். இங்க ஒரு ஃபோர்ஸ் தரேன், இங்க ஒரு ஃபோர்ஸ் தரேன். தட் மீன்ஸ் அதை வந்து ட்விஸ்ட் பண்றேன். ட்விஸ்ட்னா we are giving the equal and opposite forces. ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா the A point it won't move, ஏன்னா அந்த எண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கிறதால. ஆனா B point it will move some distance. அது என்ன ஆகும்னா அந்த சர்க்கிள்லயே மூவ் ஆகும், பட் இட் வில் அட்டைன் த நியூ பொசிஷன். யூ கேன் கால் தட் இஸ் a C. எப்போனா நம்ம கப்பல் தந்த பிறகு A பாயிண்ட் அப்படின்னா மூவ் ஆகாது. உங்களுக்கு என்னன்னா C பாயிண்ட் இங்க மூவ் ஆயிருக்கு, த நியூ டிஸ்டன்ஸ். அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா from the point, the center of the point P, the new position of the B is now it's called C. So you can define you can define the position of the new point. It's the B is now it's C. அப்படின்னா A பாயிண்ட் ஃபிக்ஸ்ட் ரேட், டாப் பாயிண்ட் ஃபிக்ஸ்ட் இருக்கிறதால பாயிண்ட் A மூவ் ஆகாது, பாட்டம் பாயிண்ட் B மட்டும் மூவ் ஆயிருக்கு. now the distance is same, the radius வந்து சேம் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். something happened. Okay, the radius it will be equal. This is equal, this is equal. So the angle எவ்வளவு, அதாவது இந்த ரேடியஸ் செக்டர் எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு இந்த பாட்டம் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா it will move தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் ஆயிருக்கு. அதே போல வாட் இஸ் த ஆங்கிள் moved by the point B to C with respect to the A point எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா this angle you can take, this is as pi. So அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா the triangle இது ஒரு நிமிஷம் இருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணி பண்றேன் ஏன்னா ஏதோ ஆயிடுச்சு. So the triangle, consider the point P, B, C. So first consider this triangle PBC, PBC, the bottom.
வாட் இஸ் த லென்த் பி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். நம்ம யூஸ்வலாவே ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் என்ன சொன்னா, சப்போஸ் திஸ் இஸ் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள், நான் என்னன்னா பாயிண்ட் பி இங்க இருக்கு, இது ரேடியஸ் வெக்டர், இந்த ரேடியஸ் வெக்டர் மாற போறதுல நான் கொடுத்தேன்னா இந்த பாயிண்ட் பில இருந்து எது வேணா சிக்கு மூவ் ஆயிருக்கு. அந்த பாட்டம் இதை நான் காமிச்சிருக்கேன், இந்த பிபிசி. வாட் இஸ் திஸ் ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்கிள் கேட்டீங்கன்னா, த பிசி, the length BC, it should be equal to radius vector times the angle. Angle எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னா அந்த PB line thetaங்கிற ஆங்கிளுக்கு மூவ் ஆயிருக்கு. So theta. So R times theta, it will be the length, the arc length of the bottom circle. ஏன்னா நான் கப்பல் கொடுத்த பிறகு அந்த பாயிண்ட் Bங்கிறது now C it will move B to C. அப்படின்னா what is the arc length made by the point B C னா அந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ R time theta. இது மேல trigonometryல உங்களுக்கு தெரியும். இந்த இது அதே சேம் இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ABCல கால்குலேட் பண்றேன். அதாவது ABC, இந்த ட்ரையாங்கிள் ABC, again it will be like suppose if you are considered this as a big circle, again it's arc length of the circle. அதாவது இந்த BC பாயிண்ட் அப்படியே இப்படி பர்பெண்டிகுலரா இந்த பிளேன் ஆஃப் த பேப்பர்ல அப்படியே வரைஞ்சீங்கன்னா it will be bigger circle. ஸோ அப்படின்னா அந்த ஆர்க் லென்த் அகைன் பிசி, இந்த ஆர்க் லென்த் பிசி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த பாயிண்ட் இங்க ஏ இருக்கு, பாயிண்ட் ஏ, ஓ மை காட் சம்திங் ஹேப்பன், இங்க பாயிண்ட் ஏ இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பி இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பாயிண்ட் வில் பி சி. ஸோ அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு மேட் பண்ணா பை ஆங்கிள். அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆர்க் லென்த் பிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பாட்டை தனியாக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். The arc length BC equal to the length of the cylinder. நம்ம என்ன சொன்னா L ன்னு சொன்னோம். ஏன்னா இந்த ABங்கிறது the length of the cylinder L. அப்பனா ACயும் உங்களுக்கு என்ன அந்த லென்த் சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா வாட் இஸ் திஸ் arc length BC ன்னு கேட்டீங்கன்னா the L into pi, அதான் arc length BC. அப்படின்னா இந்த ரெண்டு BC equal, you can take this is so therefore you can say the R times theta equal to L times, oh my god, L times pi. So இதுதான் நம்ம என்ன சொல்லணும், that what is it, the arc length BC with respect to the bottom surface, the rotation, the twist due to the bottom rotation BC or theta. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து அந்த பாயிண்ட் மூவ் ஆகுறதால, அந்த லைன் மூவ் ஆகுறதால அந்த ஆர்க் லென்த் L by X. If they are equal, then the pi equal to pi மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த L வந்து if it is going to the left hand side, then R theta it will go to the denominator L. இதுதான் என்னன்னு சொன்னா the pi. இதுதான் யூசுவலா என்ன சொன்னா the angle of shear or shearing strain. You can call this is the angle of shear. உங்களுக்கு இது ஏதாவது பிளிங்க் ஆகிறது தெரியுதாப்பா? என்னுடைய ஸ்கிரீன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு, அது தெரியுதா? சமன் இல்ல சார், பிளிங்க் ஆகிறது தெரியல, கான்ஸ்டன்டா தெரியுதுல? ஏன்னா எனக்கு பிளிங்க் ஆகுது. ஓகே ஃபைன். சோ this is the angle of shear. Good. Now நாம என்ன சொல்லணும், the rigidity modulus னு ஒன்னு டிஃபைன் பண்ணுவோம். What is the rigidity modulus? Someone say. G modulus. N equal to, what is the rigidity modulus? Shearing stress divided by shearing strain. நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன், தயவு செய்து அதை பாருங்க. நான் இதை உங்களுக்கு நடத்தல, பட் அந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாட் இஸ் த ரிஜிடிட்டி மாடல்ஸ். 3 கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். அந்த Crookes lawல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, what is the constant, that is the modulus of elasticity that will be equal to stress over strain. அந்த strain 3 டைப்ஸா இருக்கிறதால உங்களுக்கு modulus of elasticity 3 டைப்ஸ் சொன்னா, அதுல யங்ஸ் மாடல்ஸ், ரிஜிடிட்டி மாடல்ஸ், பல்க் மாடல்ஸ் சொன்னாங்க. அது 3க்கான டெஃபினிஷன்ஸ் வந்து கிளியரா ஒரு வீடியோல உங்களுக்கு போட்டேன். எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. யூ கோ டு வாட்ச் இட். அதுக்கு தான் நான் சொல்றேன், நான் போற ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே நம்ம வந்து டைரக்டா எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் சில வீடியோ வந்து கிளியரா ஒன்றுக்கோசரம் அதை வந்து நான் அப்படி பண்ணிப்பேன். நீங்க கண்டிப்பா அதை எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா,
rigidity model is equal to the shearing stress over steering strain. The rigidity model is sort of simple and it's a small n. Now, what is the shearing stress? So you can define the shearing stress. The shearing, oh my god, stress is equal to the rigidity models times the shearing strain. The shearing strain. நமக்கு ஆல்ரெடி என்னன்னா ஸ்டீரிங் ஆங்கிள் ஆஃப் ஷேர் இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டீரிங் ஸ்ட்ரெயின் என்ன கிடைச்சிச்சு. நான் என்ன செய்யலாம்னா n ஈக்குவல் இன்ட்டு த ஸ்டீரிங் ஸ்ட்ரெயின் என்ன கிடைச்சிருக்குன்னா r theta del by l. இது என்னன்னு சொல்லணும்னா n r theta del by l. This is a shearing stress. So you got to make it perfectly. Shearing stress is equal to n or theta l. So you can just make the box here. Sir, r square, sir. Why it is r square? This is just simply r, right? R theta divided by l. There is no r square. Here n. The rigidity modulus, this symbol is n. This is not r. In the shearing strain வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடுல டிவிஷன்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது the shearing strain already angular shear என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன், r theta over l, right? So this is shearing stress. Why it is r square? இல்ல சார், தப்பா பாத்தீங்க சார். ஓகே ஃபைன். நீங்க புக் எதையும் பார்க்க வேணா, நான் உங்களுக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கீங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த பாட்டம் இங்க இருக்கு பாருங்க, இந்த பாட்டம் உங்களுக்கு இந்த பாட்டம் இதை மட்டும் நான் தனியாக இங்க ட்ரா பண்றேன். ஏன்னா நமக்கு வந்து எங்க ஆக்ட் ஆகுதுன்னா கப்பல் வந்து இந்த பாட்டம் சர்க்கிள் ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த ஒயரோட பாட்டம்ல ஆக்ட் கொடுக்குறோம். அதனால அதை மட்டும் நான் இங்க தனியா சர்க்கிளா ட்ரா பண்றேன். So you can draw the circle. Oh, sorry. So you can take the circle. இப்போ இதுதான் பாட்டம் ஆஃப் த ஒயர், அந்த சர்க்கிள் வச்சுங்க. நான் என்ன செய்யறேன்னா ஒரு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஏன்னா இந்த பாட்டம் ஆஃப் நீங்க என்ன செய்யலன்னா அந்த ஒயரை வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல், அதாவது நிறைய இப்போ ஒரு வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, நீங்க அந்த வாழைத்தண்டை பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது சிலிண்டரா இருக்கும். திரும்ப அந்த ஒரு ஒரு ஷேப்பை, அதாவது மேல இருக்க அந்த லேயரை ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு என்ன அகைன் சிலிண்டரா இருக்கும். திரும்ப ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா அகைன் சிலிண்டரா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து லேயர் பை லேயரா எடுக்கலாம். அதாவது ஒரு ஷெல் பை ஷெல்லா, சிலிண்டிக்கல் ஷெல் பை ஷெல்லா எடுக்கலாம். நான் இங்க என்னன்னா பாட்டம் இருந்திருக்கேன். அந்த மாதிரி நீங்க எந்த சிலிண்டரையும் என்ன செய்யலாம், செல் பை ஷெல்லா கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்யறேன்னா அந்த மாதிரி ஒரு ஷெல் மட்டும் கன்சிடர் பண்ணேன். இப்போ இதை வந்து என்ன செய்யறேன்னா ஒரே 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 ஷெல் இல்லைன்னா இதை வந்து காப்பி பண்ணிட்டு வெயிட் யாரோ வந்திருக்கா, நம்ம கொடுத்துட்டு உடனே வந்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கப்பா. இல்ல சமன் லெஃப்ட் ஃபைன். இப்போ என்ன செய்யலடா, நம்ம இந்த இதை வந்து நான் இந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இதை சுத்தி அந்த பாட்டத்தை சுத்தி ஒரு சாரி it's not anyway, it's getting perfect circle, fine, it will be looking like fine. நான் என்ன செய்யணும், இதுதான் சென்டர் ஆஃப் the bottom of the circular portion. இதை வந்து ஓன் வச்சோம். இந்த ரேடியஸ் எவ்வளோன்னு சொன்னோம், ஆர்ன்னு சொல்லணும், இந்த லென்த் ஆஃப் இது. நான் என்ன செஞ்சேன்னா இங்க ஒரு பாட்டத்துல ஒரு கப்பல் கொடுத்தேன்னு சொன்னேன். இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், அந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் each other, there is a two equal and opposite force கொடுத்தேன்னு சொன்னேன். இதனுடைய ரேடியஸ் ஆர் தான். நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப எங்க இருக்குன்னா, இங்க ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா டெஃபினெட்லி இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது அந்த சென்டர் ஆஃப் த ஒயர்ல இருந்து ஒரு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு சர்க்கிள் அசியூம் பண்ணிக்கிறேன். அவருடைய திக்னஸ், அந்த ஷெல்லோட திக்னஸ் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன்னா இந்த டிஎக்ஸ். இப்போ இங்க நான் கப்பல் கொடுத்தேன்னா டெஃபினெட்லி இங்கேயும் கப்பல் ஆக்ட் ஆகும், ஏன்னா எதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்படின்னா இந்த இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஷெல்ல மட்டும் அந்த நான் அசியூம் பண்ண அந்த ஷெல், இந்த ஷெல்லுல மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா வாட் இஸ் த
the shearing stress acting on the shell. அதை என்னன்னு பார்க்க போறேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலிண்டர் இங்க பாருங்க மேல, நான் அதை பாட்டம் மட்டும் தான் இப்ப டிரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் நான் என்ன செய்யறேன்னா இங்க டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இங்க டிரா பண்ணியிருக்கிறத நான் வந்து இந்த ஷெல்லை மட்டும் கன்சிடர் பண்றேன். சாரி, ஹியர் we can draw the straight line. So இந்த ஷெல் மட்டும் இப்ப கன்சிடர் பண்றேன். ஸோ இந்த செல்லை மட்டும் இப்போ கன்சிடர் பண்றேன். ஜஸ்ட் இந்த செல் அதனுடைய திக்னஸ் எவ்வளோ, அந்த பாட்டம் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா பாட்டம் மட்டும் தான் இப்போ எனக்கு ரொட்டேட் ஆகுது. அதனால இந்த பாட்டம் ஆஃப் த அந்த சர்க்கிள் அது மட்டும், இந்த ஒயர்ஸ் அந்த பாட்டம் ஆஃப் த சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்னன்னா அதை பர்பண்டிகுலரா பாக்குறேன், ஒண்ணுல ஒயருக்கு அடியில இருந்து பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் அந்த என்ன செய்யறேன்னா அந்த செல் ரேடியஸை டிரா பண்றேன். ஓகே, yes, now it's fine. Now, what is the shearing stress acting on the shell? So you can ask one question: what is the shearing stress acting on the shell of radius x? அதனுடைய ஷெல்லோட ரேடியஸ் என்னன்னு வச்சுக்கிறேன்னா x ன்னு வச்சுக்கிறேன். So you have to define it here also. இங்க வந்து ஏன்னா இதுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. You have to define it here. The radius of the shell here it's x. அந்த ஷெல்ல தான் நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். இங்க அப்படின்னா இந்த பாட்டத்திலேயே what is the radiusனா அது மாறாது. ஒரு ஷெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா this is called cylindrical shell. It's a x. அந்த பாட்டம் தான் நான் இங்க வந்து உங்களுக்கு டிரா பண்ணியிருக்கேன். So you can just now you have to define what is the shearing stress acting on the shell of radius. R ங்கும்போது நமக்கு R வந்துச்சு. X radiusனா இங்க X வேற ஒண்ணும் இல்ல. The shearing stress acting on the shell, the shearing stress acting on the shell, it's a rigidity modulus n times the X radius times the angle of shear theta. Theta is the angle of rotation, the theta times the L. Usually the angle of rotation வந்து suppose in the bottom of the cell in the point வந்து இங்க bottom point P ன்னு வச்சுக்கிட்டோம். இங்க point of reference வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம் B ன்னு வச்சுக்கிட்டோம். நம்ம கீழே வந்து ஒரு டார்க் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா நியூ பாயிண்ட்டுக்கு போகும். அதை வந்து C ன்னு சொன்னோம். The B, the new point is a C. The angle is just we are calling it's a theta. This is a theta. The angle of rotation. Rotation of the bottom of the wire, it's a theta. இப்போ ஸ்ட்ரெஸ்னா நம்ம என்ன யூசுவலா டெஃபினிஷன் சொல்றோம். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? இட்ஸ் a force per unit area. ஸ்ட்ரெஸ் shearing stress எப்படி டிஃபைன் பண்ணனும்னா இத வந்து you have to take, and this is equation number 1. So you have to take, and this is equation number 1. Now you can ask one question: what is the shearing stress? The shearing stress is equal to usually shearing force per the area at which the force is acting. So shearing force divided by the area over which is acting, which the force is acting. So you can just the force, okay, area over which this force is acting. அதுதான் நம்ம என்ன சொன்னா shearing stress. shearing force நம்ம என்ன சொன்னா F ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற force F ன்னு வச்சுக்கலாம். And by what is the area over which the force is acting? That is we want to calculate. இங்க வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த cylindrical shell என்ன நம்ம அசியூம் பண்ண சொல்லிட்டு xங்கிற ரேடியஸ் ஒரு செல்ல அதோட thickness வந்து என்னன்னு வச்சுக்கிட்டா dx ன்னு வச்சுக்கிட்டேன். This is thickness. So you have to use the difference color. So here, if I'm y, okay, I can choose better here. Yeah. So அப்பனா இங்க என்னன்னா இதனுடைய thickness வந்து என்னன்னு வச்சுக்கணும்னா it's a dx. அதனுடைய radius already சொன்னேன், it is x. What is the area of
the force is acting on the shell. அந்த என்னன்னா cylindrical shell ஏரியாவுல தான் இப்ப ஆக்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். So அப்படின்னா what is the area of the shell ன்னு கேட்டீங்கன்னா here the force divided by the area of the shell. So you can just call the area of the cylindrical shell. அப்பனா what is the area? Area of the shell னு பாத்தீங்கன்னா the area is equal to usually என்னன்னா the circumference times the thickness. அதுதான் ஏரியா. அந்த circumference of the cylindrical shell என்னன்னு சொன்னா 2πx. usually generally what is the cylindrical or circular circumference கேட்டிங்கன்னா 2πr னு சொல்லுவோம். இங்க radius x னு வச்சிட்டாலும் it's 2πx. the thickness it's dx. இதான் என்னன்னா the area of the cylindrical shell. So this is the area you can define. Abdina, you have to say you have to just okay. You have to substitute here. What is this actually? Yeah. Fine. Now you have to substitute here the force divided by the area of the cylindrical shell. It is 2πx dx. This is the area. The shearing stress. நமக்கு already தெரியும். The shearing stress from the equation 1. From the equation 1, you can substitute here the shearing stress. It's equal to nx theta over L. This is the shearing stress. Now, what is the force? Just a force you can define what is the force. That should be equal to in the 2πx dx denominator on the left hand side it will be goes to the numerator. That means it will be multiplication with nx theta divided by L. What's happened? Yeah. So, oh my god. Yeah, some unexpected error. Every save I can understand. Or not. Fine. Yeah, everything will be saved. Yeah, force is equal to in the denominator in the left hand side போனா உங்களுக்கு numerator போய்டும். அப்படினா உங்களுக்கு என்ன வரும்னா nx theta over L times the 2πx dx. அப்படின்னா the force acting on the cylindrical shell என்னன்னா x time x square. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 2π constant முன்னாடி போடுங்க. the rigidity modulus n x time x square theta divided by L times dx. இதுல வந்து நீங்க வெளியில என்ன எடுத்தீங்கன்னா just ஏன்னா 2π constant n known value it is also constant. rigidity modulus theta measure பண்ற value அதுவும் constant. length of the wire it's a constant into x square times dx. This is the force acting on the shell. Okay, the force acting on the shell of cylinder of the radius x. This is you have to write it as proper man. The force acting on the cylindrical shell of radius x. In the radius x la act agra force evalona aduthaan idu. Maybe you can use some different symbol. If you can use just fx. Fx means of at radius x. Now you can ask one question: what is the moment of the force acting on the shell? So other than usually the moment acting on the cylindrical shell பார்த்தீங்கன்னா you have to just bring it down. Yeah, fine. So moment of the force or moment of the couple or moment of the
ஏன்னா ஒரு couple act ஆகுது, moment of the couple acting on the cylindrical shell of radius x. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா usually நம்ம என்ன சொல்லுவோம், what is the moment of the couple? The force time the distance. இங்க வந்து distance பாத்தீங்கன்னா with respect to O, about the axis of the rotation. Axis of the rotation இங்க என்ன பாத்தீங்கன்னா it's a O. So இங்க just இந்த diagram மட்டும் வச்சு பண்ணி பாருங்க. எனக்கு இங்க force act ஆகுது அந்த edges of the, வேற ஒரு கலர் எடுத்துக்கலாம். So இத பாத்தீங்கன்னா the force இங்க act ஆகுது, அதனுடைய perpendicular distance x about the axis of the rotation. இதுதான் என்னன்னு சொன்னா the torque. Okay, அது torque இல்லைன்னா என்ன சொன்னா the moment of the torque or the moment of the force acting on the shell of radius x. அப்பனா from about the axis of rotation, இது வந்து p ன்னு வச்சுக்கலாம். இந்த point p, this is the axis of the wire. அந்த point axis of the wire இந்த point p வழியா தான் போகும். About the axis of the wire, what is the moment of the force? Force time the perpendicular distance. So அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா the shearing force. So force time x. ஆல்ரெடி நான் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டேன். அந்த ஷெல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு இருக்கு, நீங்க அப்படியே இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணுமே இல்லை. So you have to choose different time. The force எனக்கு என்ன இருக்குன்னா இங்க 2 pi the rigidity modulus the theta divided by L times x square dx. இதுதான் force time the x. This is the moment of the torque ன்னு கூட சொல்லலாம். So moment of the torque or moment of the couple, whatever definition you can use it, then you can use it. Now you can multiply this to quantity. உங்களுக்கு என்ன வரும்னா 2 pi n theta over L. This is a constant quantity. X square times x, this is L. Okay, அது கொஞ்சம் x square times x cube dot dx. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, what is the moment of the force acting on the whole circle of the from the zero, the center point, maybe you can call this center length is 0 and then radius are up to here. What is the இங்க இருந்து இது வரையும் எவ்வளவு? You can ask one question. What is the torque or the moment of the couple about the axis of rotation from the point O to radius R? அப்பனா we got to integrate the given the quantity. இங்க வந்து நம்ம obtain quantity. So you have to define it here. The moment of the force acting on the whole wire of radius R about the axis of rotation, about the axis O. Axis or about the point கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டம்ல கால்குலேட் பண்ணோம் about the point P or O. You can define it. This should be equal to, just you have to integrate the whole one. ஏன்னா நம்ம ஒரு ஷெல்லுக்கு மட்டும் பார்த்தா it's okay. This is true. ஒரு shell of radius x ன்னு பார்த்தா this definition, the moment of the force or the torque, the moment of the torque, it will be okay. ஒரு ஷெல்லுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஷெல்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஷெல்னு சொல்லுவோம். அதனுடைய திக்னஸ் வந்து ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லணும். இது வந்து ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இது திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். இது ஓகே, இது வந்து ஒரு திக்னஸ், அதாவது இதனுடைய திக்னஸ் வந்து டிஎக்ஸ் சொல்லுவோம். இந்த ஷெல்லுக்கு இந்த டெஃபினேஷன் ஓகே. ஆனா நான் ஒயரோட ரேடியஸ்க்கு 0 to R கண்டுபிடிக்கணும்னா 0 to R வரையும் இட்ஸ் a solid wire. So the solid cylindrical wire. So what is the moment of the force acting on, or the moment of the couple acting on the wire about the axis of the rotation அப்படின்னு பாத்தீங்கன்னா, you got to integrate from 0 to R this expression. அப்பனா 2 pi n theta over L x cube times dx. Now constant லாம் வெளியில கொண்டு வந்துருங்க. 2 constant, pi constant, the rigidity modulus constant, theta is measurable quantity, that is also constant.
the length of this wire, that is also constant. You got to keep it outside. இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா the variable x is cube times dx. இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வேல்யூ தான். என்ன வரும்னா இன்டெகிரல் வெளியில இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கீங்க. இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் x பவர் 4 divided by 4 உங்களுக்கு என்ன வரணும் 0 to r. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், நெக்ஸ்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச சிம்பிள் டெஃபினிஷனா 2 pi n theta over l. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் r power 4 by 4 minus lower limit 0 by 4, it's a 0. Lower limit 0. அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும்னா 2 கூட 1 2 are 2, 2 2 are 4. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த 2 கூட இங்க வராது. So it will be pi n r power 4 theta divided by 2l. Yeah, this is the expression you are getting from the this is the moment of the couple or the moment of the torque produced in the axis of the about the axis of the cylindrical wire. So finally நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா pi n r power 4 divided by 2l. This are the constant quantity. இங்க வந்து வேரியபிள் என்னன்னா theta மட்டும் என்னன்னா ரொட்டேட் பண்ண உங்களுக்கு அது வேரியேட் இருக்கு. ஏன்னா ரேடியஸ் ஃபிக்ஸ்டு, ரிஜிட் மாடல்ஸ் ஆஃப் தி வயர் ஃபிக்ஸ்டு, எல் ஃபிக்ஸ்டு, பை ஃபிக்ஸ்டு. தீட்டா மட்டும் என்னன்னா நீங்க கப்பல் வந்து ஒரு அதிகமா கொடுத்தீங்கன்னா அது தீட்டாவோட வேல்யூ வேரி ஆயிட்டே இருக்கும். வாட் இஸ் ட்விஸ்டிங் கப்பல் பர் யூனிட் ரேடியன்? யூஸ்வலா என்ன சொல்லணும்னா தீட்டா வந்து ரேடியனால மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃபார் 1 radian ஆஃப் ரொட்டேஷன், இஃப் தீட்டா ஈக்குவல் டு 1 radian, அதான் நம்ம என்ன சொன்னோம் கப்பல் பர் யூனிட் சொல்லுவோம். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு தெரியல. ஸோ ட்விஸ்டிங் கப்பல் பர் யூனிட், அதாவது ஒரு ரேடியன் சுத்தறதுக்கு வாட் இஸ் த ட்விஸ்டிங் கப்பல்? அதான் ட்விஸ்டிங் கப்பல் பர் யூனிட் ரேடியன். அது உங்களுக்கு புக்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா the twisting couple per unit twist சொல்லிருப்பாங்க. that means per unit radian. அவங்க புக்ல இருக்க டெஃபினிஷன் ஃபாலோ பண்ணலாம். யூசுவலா அது என்ன சொல்லுவாங்கன்னா the capital C, the twisting couple per unit radian is equal to தீட்டாவோட வேல்யூ இங்க 1 ன்னு போட்டீங்கன்னா யூசுவலா டிகிரியால மெஷர் பண்ண மாட்டாங்க, நல்லா கவனிச்சிங்க, ரேடியனால தான் நீங்க மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அதனுடைய வேல்யூ என்னன்னா pi n r power 4 divided by 2l. this is the twisting couple per unit radian or twisting couple per unit twist. So இதுதான் சொல்லுவாங்க. So இது வந்து என்னன்னா the twisting couple required to produce a unit twist, unit radian of the cylinder is called torsional rigidity for the material of the cylinder. இது வந்து என்னன்னு சொன்னா the torsional rigidity. The twisting couple required to produce a unit radian or per unit twist is called the torsional rigidity. Torsional rigidity of the material or of the cylindrical wire. So இது ஒரு definition. இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்கு. யாராவது ஒருத்தங்க ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ் இப்போ உடனே இருக்கா இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா? ஒரு 5 to 10 minutes மட்டும் தான், அதுக்கப்புறம் போய்க்கலாம். சமன் உங்களுக்கு கிளாஸ் இருக்கா இல்ல நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் தான் கண்டினியூ பண்ணணும்? ஒரு நிமிஷம் தான், 5 minutes இருக்கு. அப்புறம் எனிவன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ யாராவது சொல்லியிருக்காங்க குரூப்ல? 11:15 ஆயிடுச்சு. எஸ், உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் குரூப்ல செக் பண்றேன். நோ. இன்னும் கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், அதை நாம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி என்ன ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் தான். சப்போஸ் இப்ப நீங்க எடுத்துக்கிற வந்து சிலிண்டர் வந்து ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷெல்னு வச்சுங்க. நீங்க எடுத்துக்கிற சிலிண்டர் வந்து ஒரு ஹாலோ ஷெல். அதாவது சிலிண்ட்ரிக்கல் வந்து என்னன்னா நீங்க ஒயர் வந்து என்ன ஹாலோ ஒயர்னு வச்சுங்க. இட்ஸ் a hollow wire வச்சுங்க. நீங்க எடுத்துக்கிற வயர் அப்படி ஹாலோ வயர் ஆஃப் ரேடியஸ் R1 and R2. இது வந்து என்னன்னா இது வந்து ஹாலோ வயர், அதனுடைய திக்னஸ் வந்து dr வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஹாலோ வயர் எடுத்துக்கிறீங்க. ஹாலோ வயர் எடுத்துக்கிறீங்க. அதனுடைய ரேடியஸ் என்ன வச்சுக்கிறீங்கன்னா first radius R1, the internal radius R1, the external radius R2 வச்சீங்கன்னா again you have to use the same one. The top end is fixed, the bottom end is it's free to rotate. Rotating வச்சீங்கன்னா for the hollow cylinder எப்படி இருக்கும் அந்த twisting couple hollow cylinder of radius, inner radius R1 and then outer radius R2. What is this definition? The twisting couple per unit radius. Usually, this should be equal to now integrate 2 pi n theta over L. We are integrating over 0 to R சொன்னோம். ஆனா இங்க வந்து என்னன்னா எப்படி இன்டகிரேட் பண்ணோம் R1 to R2. That's the integration. உள்ள என்ன இருக்குன்னா x power q dot dx. இதுதான் the twisting couple acting on the hollow cylinder of inner radius R1, the outer radius is R2. அப்படின்னா we get to integrate this expression. இது வந்து x cube. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் சேம் வரும். பட் என்ன வரும்னா the upper limit lower limit வரும். ஸோ உங்களுக்கு இங்க என்ன வரும்னா x power 4 divided by 4 the R1 to R2. ஸோ இது பார்த்தீங்கன்னா the 1 2s are 2, 2 2s are 4. You can take the constants are outside. Pi n theta divided by 2L. This is our upper limit is R2 power 4. The lower limit is R1 power 4. This is a couple, the twisting couple acting on the hollow wire. The twisting couple. So you can call this is a twisting couple. TC. I can just using the symbol TC. What is a twisting couple unit per unit radian acting on torsional rigidity of the hollow wire கேட்டாங்கன்னா the torsional rigidity you can just say it's a torsional rigidity of the hollow wire is equal to torsional rigidity என்ன சொல்லணும் pi n theta equal to 1 போட்டுங்க per unit radian. Theta equal to 1 is 1 radian, not 1 degree, 1 radian. Pi n, theta equal to 1 divided by 2L, R2 power 4, R1 power 4. This is the torsional rigidity of the hollow wire of inner radius R1, outer radius is